அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்கள் ஒன்றா ஒரு சபையில் இருந்தோம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹுடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சதோட உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிருக்கு அடுத்து நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நபர், அது நீங்கள் மட்டும்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது, வல்லதி நஃப்ஸின் பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன், ஹத்தா அக்கூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக்க, உன்னை காட்டிலும் உன்னுடைய உயிரை காட்டிலும் உன்னிடம் நான் அதிகம் பிரியம் கொண்டவனாக ஆகாத வர நீ என் மேலே பிரியம் கொண்ட நபராக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளை காட்டிலும் என்னை காட்டிலும் உங்கள் மீது நான் ரொம்ப பிரியம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய நேரத்தை அல்லான, இப்பொழுதுதான் உண்மையிலே நீ என் மீது பிரியம் கொண்டவனாக இருக்கிறாய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறும் சொல்லி காட்டுறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய வந்த ஒரு ஹதீஸு ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹு முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று நபர்கள், மூன்று விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? யாரிடம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளை காட்டிலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் மிகவும் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர் ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டு விட்டார். ரெண்டாவது நபர், யார் அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு நபரை பிரியம் கொள்கிறாரோ, அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு நபரை வெறுக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபரும் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டு விட்டார். மூன்றாவது ஒரு நபர், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் திரும்ப குஃப்ரின் பக்கம் மீளுவதை, நரகத்தில் தூக்கி வீசப்படுவது போன்று யார் அதனை வெறுக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபரும் ஈமானுடைய சுவையை பெற்று கொண்டு விட்டார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுடைய சுவையை பெற வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்களுடைய பிரியம் அவசியம்.